Find the intercept made by the line on the coordinate axis. அது என்ன ஆக்சிஸ்னு சொல்லல. அப்போ நம்ம இன்டர்செப்ட் வந்து x இன்டர்செப்டும் எடுக்கணும், y இன்டர்செப்டும் எடுக்கணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் x இன்டர்செப்ட். x இன்டர்செப்ட்னு எடுத்தா y-க்கு 0ன்னு வைக்கணும், y இன்டர்செப்ட் எடுத்தா x-க்கு 0ன்னு எடுக்கணும். எடுத்தாச்சா? இந்த வேல்யூஸை எதில் சப்ஸ்டிட் பண்ணோம்? அவங்க கொடுத்த அந்த லைன் ஈக்குவேஷன்ல 4x minus 3y plus 36 equal to 0. இதில் y-க்கு பதில் at y equal to 0 பண்ண போகிறோம். அப்போ 4x 3 into 0 plus 36 equal to 0. அப்போ 4x இது 0 ஆயிடும், plus 36 equal to 0. 4x equal to minus 36. அப்போ x equal to minus 36. இந்த 4 இந்த சைடு வந்தா டிவைட்ல வரும். 9 4s are 36. So நம்மளோட x value is minus 9. Okay. Next, இப்போ x intercept find out பண்ண மாதிரி y intercept find out பண்ணணும். y interceptக்கு நம்ம என்ன பண்ணணும்? x equal to 0ன்னு டிக்ளேர் பண்றோம். எந்த ஈக்குவேஷன்? நம்மளோட given equation 4x minus 3y plus 36 equal to 0. இதுல x இருக்கிற இடத்துல 0ன்னு பண்ண போறோம். அப்ப இந்த term 0 ஆயிடும். So remaining minus 3y plus 36 equal to 0. எப்பயுமே நம்ம find out பண்றது பாசிட்டிவா தான் இருக்கணும். So இந்த term இங்கிட்டு கொண்டு போயிருவோம். 36 equal to 3y. அப்போ y equal to 36 by 3. அப்போ 1 3 2 3s are 6. அப்போ நம்மளோட y value is 12. clear? நம்மளோட எப்படி எழுதலாம்? என்ன கேட்டிருந்தாங்க? இன்டர்செப்ட் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம். x intercept. x intercept is நமக்கு ஆன்சர் என்ன வந்தது? -9. நம்ம என்ன போட்டோம்? y-க்கு 0 போட்டோம், அதுதான். நெக்ஸ்ட் y intercept. y interceptக்கு என்ன வச்சோம்? x-க்கு 0 வச்சிருந்தோம், y-க்கு என்ன வேல்யூ கிடைச்சது? இப்போதான் நமக்கு 12ன்னு கிடைச்சது. ஸோ இதுதான் ரிசல்ட்.